ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம் வருது. அந்த சுதந்திர தின விழாவை நம்மளோட ஃபோட்டோவை வச்சு எப்படி எடிட்டிங் பண்ணி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் மூலிமா அல்லது ஃபேஸ்புக் மூலிமா எப்படி நம்ம ஷேர் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இதான் ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஓகேங்களா, இது வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு அந்த ஃப்ரேம்லாம் வரும். ஓகேங்களா, உங்களுக்கு இதில் எந்த ஃப்ரேம் பிடிச்சிருக்குதோ அந்த ஃப்ரேமை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் லேண்ட்ஸ்கேப் போஸ்ட்டில் உங்களோட மொபைல் வந்துடும். வந்து ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ ஆப்ஷன் கேட்கும். ஓகேங்களா, இந்த ஃபோட்டோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோ ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபோட்டோவோ அல்லது உங்கள் ஃபோட்டோவோ இது எல்லாமே வரும். ஓகேங்களா, எந்த ஃபோட்டோ வருதோ அது எந்த ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இதில் ஆல்ரெடி வந்திருக்கும். ஓகேங்களா, இப்போ இதில் வந்து ஃபோட்டோ வந்து இப்படி ரெண்டு ஃபிங்கரை வச்சு இப்படி ஜூம் குறைச்சிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ உங்களுக்கு வரும். அந்த ஃபோட்டோ இப்படி வந்து சென்டருக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோவை எடிட் பண்ணி நீங்கள் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ண ஃபோட்டோ வந்து சேவ் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ண ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கேலரியில் இருக்கும். அதை எடுத்து நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் உங்கள் நண்பர்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து நம்ம 2வது அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். 2வது அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமே அது லேண்ட்ஸ்கேப் பொசிஷனில் வந்துடும். ஃபஸ்ட்டு அலோவ் கேட்கு ஃப்ரெண்ட்ஸ், அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஃப்ரேம்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரேம்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அலோவ் பர்மிஷன் கேட்கும். ஓகேங்களா, அலோவ் பர்மிஷன் கேட்டதுக்கப்புறம் கேமரா கேட்கும். ஓகேங்களா, நீங்கள் கேமராவை கொடுத்தீங்க அப்படின்னா கேமராவுக்கு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கேலரின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா கேலரி கொடுத்தீங்கன்னா கேலரிக்கு போயிடும். அதே போல் உங்களுக்கு கேலரியில் போனதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்குதோ அந்த ஃபோட்டோவை கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த ஃபோட்டோ நான் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். இந்த ஃபோட்டோ கொடுத்ததுக்கப்புறம் அது உங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் அதிலே கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த ஃபேஸ் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ரைட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே போல் இதில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, உங்களுக்கு என்ன ஃப்ரேம் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு என்னென்ன ஃப்ரேம் இது மாதிரி இருக்குதோ அந்த ஃப்ரேமில் வந்து உங்களோட ஃபோட்டோவை வந்து நீங்கள் எடிட்டிங் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ்ன்னு இருக்குது. அந்த ஃப்ரேம்ஸில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஃப்ரேம்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் இதிலே செலக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரேம்ஸ் இருக்குது. அதில் என்னென்ன ஃப்ரேம்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஃப்ரேமை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கேலரியில் சேவ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2 அப்ளிகேஷன் லிங்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.